வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் ஜேஇ மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல இருந்து நிறைய சம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். குறைஞ்சது ஒரு 20ல இருந்து 25 சம்ஸ் நான் வந்து போடலாம் அப்படின்னு. ஸோ 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒன்று, உங்களுக்கு பேசிக் எதுவும் தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அண்ட் தென் ஹெட்செட்டு இல்லை ஹெட்ஃபோன் இருந்ததுன்னா அதை மாட்டிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களால் வந்து நல்லா கவனிக்க, கிளாஸ்லையும் ஃபோக்கஸாக இருக்க முடியும். அண்ட் தென் ஒரு கொஸ்டினும் ஸ்க்ரீன்ல வரும்பொழுது, சார் எனக்கு மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸோட பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும் சார், நான் வந்து இந்த செஷனை ஒரு டெஸ்ட் மாதிரி கன்சிடர் பண்றேன் சார் அப்படின்னா, எஸ், மோஸ்ட் வெல்கம். ஒரு கொஸ்டினும் ஸ்க்ரீன்ல வரும்பொழுது நீங்களே தயவு செய்து நீங்களே போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றதை நீங்க வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணுங்க, அதை நீங்க கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையான்ட்டு. தப்பா போட்டாலும் பரவாயில்லை, ட்ரை பண்ணுங்க. தோஸ் ஹூ நோ ஆல்ரெடி மேட்ரிக்ஸ். இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ற மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. எது அப்படின்னா பேசிக்ஸா டிட்டர்மினன்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக்கா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் டிட்டர்மினன்ட், அண்ட் தென் அல்ஜிப்ரா ஆஃப் மேட்ரிசஸ், அதாவது ஆட் சப், அது கொண்டு, அண்ட் தென் அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு 2 சம் 3 சம். ஸோ ரிமைனிங் வந்து இன்வர்ஸ் இல்ல மிக்சட் டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொண்டு வரேன். ஓகேங்களா? மிக்சட் டாபிக்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு ஜேஇயோட பிஒய்க்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேட்ரிசஸ் உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸே வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, இல்ல வந்து என்பி என்சியில கொடுத்துருப்பாங்க, அதையே வந்து லாக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் மிக்சட் டாபிக்ஸ். ஸோ உங்களுக்கு மேட்ரிசஸ் அப்படின்னா வெறுமனே மேட்ரிசஸ் மட்டும் தான் கேட்பாங்கன்னு இல்லை, அந்த மேட்ரிசஸ் உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக், லாகரிதமிக், அந்த மாதிரி வேற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நான் தனியாக பிஒய்க்யூ செஷன்ல போறேன். இது ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ் தான். ஸோ செஷன் போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையே வந்து தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ நான் எப்போ வீடியோ போடுறோம் நோட்டிஃபிகேஷன் வரும். சாப்டர் வைஸ் வந்து நான் பிஒய்க்யூஸ் போடுவேன். சாப்டர் வைஸ் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் லெக்சர் செஷன் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட மெயின் சேனல் வந்து கார்த்திக் மேக்ஸ், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல்லையுமே இருக்கும். அதேமே கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சிபிஎஸ்சி இல்லை ஸ்டேட் போர்டு 8th இருந்து 12th வரைக்கும் எல்லா கண்டென்ட்டுமே அதில் இருக்கும். இந்த சேனலில் ஐ எம் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஜேஇ மேக்ஸ் மட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவ்வளோ பெரிய நம்பராக கொடுக்குறீங்களா சார் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். எல்லா சம்முமே நிறைய சம்ஸ் ஷார்ட்கட் இருக்கும். அதெல்லாம் ஷார்ட்கட் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக லைஃப் என்ன சொல்றது, டைம் சேவிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் நான் போடுறேன் சார் அப்படின்னா தாராளமாக நீங்களே. நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லட்டுமா? இங்கே காலம் வைஸ் பாருங்களேன், எல்லாமே ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவா இருக்கா? 11னா இங்க 12 இருக்கு, 12னா இங்க 13 இருக்கு, அதே மாதிரி 12னா 13, 13னா 14, 13, 14, 15 இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன் இந்த மேட்ரிசஸ்ல, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த 11, 12, 13 மட்டும் அப்படியே போட்டு, ஓகேங்களா? இப்போ நான் C2 வந்து நான் என்ன பண்ண போறேன்னா C2 மைனஸ் C1 பண்றேன். அதாவது 12 மைனஸ் 11, இங்க இருந்து இங்க நான் மைனஸ் பண்றேன். 12 மைனஸ் 11 என்ன? அடுத்து 13 மைனஸ் 12 என்ன? அடுத்து 14 மைனஸ் 13 என்ன? அதுவும் ஒண்ணுதான். அதான பார்த்தோன்னே தெரியுது நமக்கு. ஓகே, சூப்பர். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், C3 வந்து ரொம்ப சிம்பிள். C3 மைனஸ் C2 பண்ணிட்டோமா? என்ன வரும்? 13 மைனஸ் 12 1, 14 மைனஸ் 13 1 தான், 15 மைனஸ் 14மே 1 தான். இப்போ இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா C1 இஸ் ஐடென்டிக்கல் டு சாரி, C2 இஸ் ஐடென்டிக்கல் டு C3யா? ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிசஸ்ல உங்களுக்கு 2 ரோவோ இல்லை 2 காலமோ ஐடென்டிக்கலா இருக்கு அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்? 0 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன். நான் திரும்பவும் சொல்றேன், மேட்ரிசஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து 0 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ரோ ரிடக்ஷன் மெத்தடோ இல்லை காலம் ரிடக்ஷன் மெத்தடோ யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏதாவது 2 காலமையோ இல்லை ஏதாவது 2 ரோவையோ ஈக்குவல் நம்பரா ஐடென்டிக்கலா வர வச்சுட்டீங்கன்னா அது டிட்டர்மினன்ட். புரியுதா? ஷார்ட்கட் தானே இது. சார் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணல சார், நான் வந்து ஜென்ரலா மேட்ரிசஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன். 11 இன்ட்டு 13 15 மைனஸ் 14 14 இந்த மாதிரி நான் போட்டு பண்றேன் சார் அப்படின்னாலும் நீங்க பண்ணுங்க தாராளமா, உங்களுக்கு அங்கேயும். பட் யோசிங்க, நமக்கு டைம் கன்சியூம் நிறைய ஆகும் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. இது உங்களுக்கு டைம் சேவிங் உண்டு. சேவ் யுவர் டைம். அடுத்த சம் போலாமா? இது புரிஞ்சது இல்ல? அடுத்த சம் பாருங்க. எஸ், ட்ரை பண்ண முடிஞ்சா நீங்களே ட்ரை பண்ணுங்கப்பா, என்ன ஆகும்னு பாருங்க. If P is equals to 210312523, then 220966543 is equals to 9. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரெகுலரா போற மெத்தட்ல நீங்க வந்து உங்களுடைய டிட்டர்மினன்ட்
ஸோ மாடுலஸ் ஆஃப் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் டெல்லுன்னு போட்டுட்டோமா? ஸோ டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 வச்சுக்கிறேன். எதை மல்டிப்ளை பண்ணோம்? இந்த 1 3 மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் 2 2 மல்டிப்ளை 3 1s are 3 minus 2 2s are 4. அடுத்து மிடில் நம்பர் போடும்போது மைனஸ் போட்டுக்கணும். again 3 3s are 9 minus 5 2s are 10. கடைசி நம்பர் உங்களுக்கு 0 தான். ஸோ அப்போ இது என்னவா மாறும்? 2 times minus 1 minus 1. minus 2 minus plus 1 வருது. ஸோ you are getting minus 1 கிடைக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் உடைய வேல்யூ. செகண்ட் மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு தனியாக கண்டுபிடிங்க பார்ப்போம். செகண்ட் மேட்ரிசஸ்க்கு தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரோல வந்து நான் 2 வெளில எடுத்துட்டோமா? ஃபர்ஸ்ட் ரோ இங்க 2 2 0 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல வந்து நான் 2 வெளில எடுத்துறேன். செகண்ட் ரோல வந்து நான் 3 வெளில எடுத்துறேன். புரியுதா? என்ன சொல்றேன் புரியுதா? ஃபர்ஸ்ட் ரோல 2 வெளில எடுத்துறேன். செகண்ட் ரோல 3 வெளில எடுத்துறேன். அப்ப 2 into 3 into மீதி இருக்கிற மேட்ரிக்ஸ் எனக்கு என்ன வரும்? 1 1 0 3 2 2 வருமா? 5 4 3. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி மல்டிபிள் இருக்குன்னா காமனா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே 2 டேபிள்ல வர நம்பர் நான் 2 காமனா எடுத்துருக்கேன். செகண்ட் ரோ ஃபுல்லாவே 3 டேபிள்ல வர நம்பர். அப்ப 2 into 3 நான் காமனா எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? இப்போ மீதி இருக்கிற நம்பருக்கு 2 3s are 6 மீதி இருக்கிற நம்பருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஐ அம் கோயிங் டு ஐடென்டிஃபை டிட்டர்மினன்ட். ஸோ 1 வச்சுக்கோங்க. 1 வச்சு நீங்க பண்ண என்ன வரும்? 2 3s are 6 minus 4 2s are 8 1 times 3 3s are 9 கடைசி நம்பர் தான். ஸோ 6 times என்னது? -2 -2 plus 1 வருது. ஸோ இது ப்ளஸ் 1 தானே? இது -1 ப்ளஸ் 1 ஆயிடும். அப்போ 6 times -1 வருது. நமக்கு என்ன போட்டிருக்கோம்? -1 pன்னு போட்டிருக்குமா? அப்போ யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன். புரியுதா பாருங்க? சிம்பிள். ஸோ இங்க இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் we are making some relationship to matrices. மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டுக்கும் இன்னொரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டுக்கும் we are identifying or we are framing the relationship, building the relationship. புரிஞ்சுதுங்களாமா? எஸ். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். திரும்ப சொல்றேன், இது எல்லாமே ப்ராக்டிஸ் இருக்கு. மேட்ரிசஸ் உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ண சரிங்களா சார்? இந்த அளவுக்கு ஈஸியாக கொடுப்பாங்களா சார் ஜேஇ? இல்லைன்னா சத்தியமா கிடையாது. ஆனா இந்த மாதிரி கஸ்டமர் சம்ஸ் நீங்க கிராக் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட். சரியா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. படிங்க, கொஸ்டின் படிங்க. இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் third order determinant of value del is multiplied by 5, then the value of new determinant logical கொஸ்டின். இது என்ன சொல்றாங்க புரியுதா? கேள்வி புரியுதா? நான் என்ன பண்றேன்? லெட் மீ அஸ்யூம் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு இருக்கு. சரியா? இது வந்து எப்படி இருக்குன்னா ஏ டி டி இ எஃப் டி ஹெச் ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இதோடைய டிட்டர்மினன்ட் வந்து டெல்லுன்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? ஏன் சார் நீங்க 3/3 போட்டிருக்கீங்க? இது பாருங்க, தேர்ட் ஆர்டர் மென்ஷன் பண்ணிருக்கா, அதனால நான் போட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இஸ் பீயிங் மல்டிப்ளைடு பை 5ன்னு சொல்றாங்க கேள்வியிலேயே. ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் இஸ் மல்டிப்ளைட் பை 5. அப்ப எனக்கு என்னவா மாறும்? இது 5a 5b 5c 5d 5e 5f 5g 5h 5iன்னு மாறுது. நல்லா கவனிங்க. நம்ம போன சம்ல தான் வந்து ஒரு ரோல இருந்தோ இல்ல ஒரு காலம்ல இருந்தோ காமனா ஒரு நம்பர் எப்படி வெளியில பார்த்தோமா? 2 காமனா எடுத்தோம், 3 காமனா எடுத்தோமா? ரோ 1 ரோ 2ல இருந்து கொஸ்டின். இதுல அதே தான் பண்ண போறேன். சார் எல்லாமே 5 இருக்கே சார், நான் ஒரு 5 காமனா எடுத்துட்டு ஏபிசி போட்டுட்டோமா சார், டிஎஃப் போட்டுட்டோமா சார்னா பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ரோல இருந்து இல்ல ஒரு காலம்ல இருந்து தான் நீங்க எடுக்கணும். சரியா? அப்ப என்ன ஆகும்? நான் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து இஃப் ஐ எம் டேக்கிங் 5 காமன், அப்போ ஒரு 5 வெளில வந்துடும். திரும்பி நீங்க செகண்ட் ரோல இருந்து ஒரு 5 வெளில எடுக்கணும், 5 காமனா வரும். தேர்ட் ரோல இருந்து ஒரு 5 வெளில வரணும், 5 காமனா. இதுதான் மேட்ரிக்ஸ். You are allowed to take each and every element or common element from each and every row, either row wise or column wise. மீதி எனக்கு என்ன இருக்குன்னா ஏபிசி டிஇஎஃப் டிஹெச். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு டெல்லுன்னு தெரியும். 5 into 5 into 5 125 டெல்லு தான் உங்களுடைய ஆன்சர். ஆப்ஷன். புரியுதா பாருங்க? கொஸ்டின் புரிஞ்சுதா? நீங்க வந்து நார்மலா வந்து நம்ம அல்ஜிப்ராலாம் வந்து ஒரு காமன் நம்பர் எடுக்கும்போது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் வெளில எடுப்போம். இப்போ அல்ஜிப்ரால காமனா வந்து 5x plus 10y plus 15zலாம் இருந்ததுன்னா 5 காமன் எடுத்தா we will have x plus 2y plus 3 பேசிக் எப்படி போடுவோம். இதே லாஜிக் தான்.
here we are taking row wise separately, column wise separately. மட்டும் புரிஞ்சுக்கோங்க. I hope you understand this. Yes. நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தரேன், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஐ வாண்ட் யூ டு கமெண்ட். அது என்ன தெரியுமா? சப்போஸ் இது தேர்ட் ஆர்டருக்கு பதிலா நான் செகண்ட் ஆர்டர்னு சேஞ்ச் பண்ணா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கமெண்ட் இட் இந்த சாட்ல கமெண்ட்ல போடுங்க. உங்க நேமோட போடுங்க. இந்த சம் புரிஞ்சதுல? எஸ். அடுத்த சம் போலாமா? இந்த சம் ரொம்ப ஈஸிமா, ரொம்ப 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 ஈஸி. இது நீங்களே ட்ரை பண்ணலாமே. எஸ், நீங்களே ட்ரை பண்ணலாமே. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி நமக்கு தெரியும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்னது? எஸ், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்னது? 0 தெரியுமா? எஸ், 0 தெரியுமா? சார் ஆனா இங்க அப்படி இல்லையா சார்? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்னது? 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இதுதான் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி சார். ஆனா இதுதான் இங்க இல்லையா சார்னு யோசிப்பீங்க. நான் சொல்லியிருக்கேனே நம்ம ரோக்கோ காலம்க்கோ நம்ம என்ன ஒண்ணா பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மேட்ரிசஸ்ல நான் வேணும்னா என்ன பண்ண போறேன்னா, இந்த மேட்ரிசஸ்ல நான் வேணும்னா என்ன பண்றேன், C1 is equals to C1 plus C2 plus C3 போட்டுக்கிட்டோமா? இல்ல நீங்க காலம்லயும் போட்டுக்கலாம், இல்ல ரோலயும் போட்டு உங்க இஷ்டம். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆயிடும், 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி இதுவும் 1 பிளஸ் அதன் ஆர்டர் எழுதிக்கலாம். ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எப்படி வேணும் எழுதிக்கோங்க. அடிஷன் தானே, ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அகைன் இதுவுமே எனக்கு ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் ஒமேகா. ரிமைனிங் இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. ரிமைனிங் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதாவது C2வையும் C3யும் டிஸ்டர்ப் பண்ணல. சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ எனக்கு இதோட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும்? 0 0 0 தானே? எஸ். புரியுதா? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் 0ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதனால ஐ மேட் மை என்டையர் காலம் 0. ஒரு ரோ ஃபுல்லாவோ இல்ல ஒரு காலம் ஃபுல்லாவோ 0வா இருந்ததுன்னா அதோட டிட்டர்மினன்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி 0. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன். நிறைய பேர் பார்த்தோன்னே சொல்லிட்டு இருப்பீங்க, நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஈஸி சார், இதை போய் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களே சார் சொல்லி நிறைய பேர் மேபி பண்றதுக்கும் சான்ஸ். எஸ், அடுத்த சம் போயிடலாம். டக்குன்னு அடுத்த சம் போயிடலாம். பாருங்க. எஸ், இதை ட்ரை பண்றீங்களா பாருங்கம்மா. கொஸ்டின் புரியுதா? ஆஹா, இது சிம்பிள் தானே, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் சார். நீங்க கண்டுபிடிப்பீங்க சார், எக்ஸ்பீரியன்ஸ் சார் தெரியும். கைட் யூ. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் இது வந்து ஏ அப்படின்னா, எஸ் சப்போஸ் இது வந்து ஏ அப்படின்னா நான் 0 வச்சுக்கிறேன், பி மைனஸ் கியூ வச்சுக்கிறேன், ஏ மைனஸ் பி, அகெயின் கியூ மைனஸ் பி, 0 எக்ஸ் மைனஸ் ஒய், பி மைனஸ் ஏ, ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஏன்னா டெய்லி அது சும்மா பேர். இப்போ நல்லா கவனிங்களேன், இதோட மைனஸ் தானே இங்க இருக்கு, புரியுதா? அதே மாதிரி இதோட மைனஸ் தானே இங்க இருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆர் நாட்? அப்போ இதோட மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் தானே இங்க இருக்கு. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? எஸ், இது மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்? இப்போ ஸ்பெஷல் நேம் இருக்கு, தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இது ஆக்சுவலா மிரர். இங்க பாருங்க, இப்படி மிரர் போட்டுருங்க. மிரர் போட்டுட்டா இந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிற கரஸ்பாண்டிங் பொசிஷன் எல்லாமே மைனஸ் சிம்பிள்ல இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, அது என்ன நீங்க ஓகேங்களா? இப்போ நமக்கு எப்பவுமே ஜென்ரலா என்ன தெரியும்னா, ஒரு மாடுலஸ் ஏவோ இல்ல மாடுலஸ் உடைய ஏ டிரான்ஸ்போஸோ எப்பவுமே வந்து நம்ம ஈக்குவலா இருக்கும்னு தெரியும். ஓகேங்களா? ஆனா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டெல்டா டி வில் பி ஈக்குவல் டு டெல்டா அண்ட் சிம்பிள் மைனஸ் இருக்கிறதால இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் டெல்டா. புரியுதுங்களா? சிம்பிள் வந்து ஆப்போசிட் சிம்பிள், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. q மைனஸ் கியூனா இங்க q மைனஸ் பி, ஏ மைனஸ் பினா இங்க மைனஸ் ஏ. இந்த பக்கம் மாறி மாறி இருக்கு பாருங்க, இது மாறி இருக்கா பாத்துக்கோங்க. இதுவும் மாறி இருக்கு, அதே மாதிரி இதுவும் மாறி இருக்கு. சரிங்களா? எப்பெல்லாம், சரியா? இப்ப நான் சொல்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் வருதோ டிட்டர்மினன்ட், அப்பெல்லாம் உங்களுக்கு அது ஆன்சர் ஆப்ஷன். தெரியல சார்னு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப தெரிஞ்சுக்கோங்க. எப்படி? ரொம்ப சிம்பிள். இப்ப டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா இருக்கா? இதுல ரெண்டு பக்கமும் ஆடிங் டெல்டா ஆன் போத் த சைட்ஸ் என்ன ஆகும்? 2 டெல்டா ஈக்குவல் டு 0 வந்துடும், விச் இஸ் ஆப்வியஸ்லி. அவ்வளவுதான். சிம்பிள். டப்பா. இது தவிர வேற ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் அவசியம் கிடையாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எலிமெண்ட்டை பார்த்துக்கோங்க. கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் மைனஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ another 0 0 0 இருக்குன்னா, ஏ இருக்குன்னா இங்க மைனஸ் ஏ இருக்கு, பி இருக்குன்னா இங்க மைனஸ் பி, சி இருக்குன்னா இங்க மைனஸ் சி, இல்ல இங்க மைனஸ் சினா இங்க சி. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். சரியா? ஐ ஹோப் யூ காட் திஸ். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் ஆல்பா கமா பீட்டா கமா
காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, இது என்ன ரூட்ஸ் கொடுத்து, இது வந்து என்னது கியூபிக் ரூட்டா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எழுதுவோம், சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எழுதுவோம், ஃபார் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ சார். ஸோ மைனஸ் பி பை ஏ இங்க என்ன, எக்ஸ் ஸ்கொயருக்கு டேர்ம் இல்லையே, எக்ஸ் ஸ்கொயருக்கு டேர்ம் இங்க இல்ல, அப்போ 0/1. சூப்பர். எனக்கு இப்ப என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் 0 தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு ஐ நீட் டு ப்ரூவ் திஸ் கெட்ஸ் வாட் ஆன்சர். ஐயோ சிம்பிள், இந்த சம்மம் முடிஞ்சிச்சு. இந்த சம்மம் சேம் லைக் தட் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ரூட் யூனிட் சம் போட்டமே அதே மெத்தட் தான். ஏன்னா இங்க பாருங்களேன், எல்லா ரோவும் எல்லா காலமும் வேற வேற டேர்ம்ஸா இருக்கா, வேற வேற எலிமெண்ட்ஸா இருக்கா. நான் என்ன பண்றேன், C1 இஸ் ஈக்குவல்ஸ் டு C1 பிளஸ் C2 பிளஸ் C3ன்னு போட்டுக்கிறேன். அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன வந்துடும், ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பீட்டா காமா. அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா காமா. அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஆல்பா பீட்டா. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 0 ஆயிடுச்சுன்னா 0 0 0, மீதி எல்லாம் எனக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஒரு காலம் ஃபுல்லாவே 0 ஆயிடுச்சுன்னா வேல்யூ 0 தான். ஆப்ஷன் therefore ஆப்ஷன் இஸ் டி. முடிஞ்சு, சிம்பிள். 0 வந்தாலே சூப்பர், சென்ராச கையில பிடிச்சா முடிச்சுட்டு போய். அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க உங்களுக்கு தெரியணும் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த சம்மு தேவையில்லாம ஒரு குவாட்ராட்டிக் கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல கியூபிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணுது, நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா சம் ஆஃப் ஜீரோஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து நமக்கு ஜீரோஸ்னு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் கிராம் கொடுக்குது. இதை வச்சு நம்ம ஹவு வி ஆர் மேனேஜிங் டு சால்வ் த கொஸ்டின். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் ஓடிடலாமா? சம் பாருங்க. given ABC are in AP. ABC வந்து APன்னு கொடுத்துருக்கு. ABC எங்க இருக்கு, காலம்ல இருக்கா. இந்த ABC வந்து அவங்க APன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபின்னு கொடுத்தா நமக்கு என்னமா தெரியும், ஏபி வச்சு நம்ம ஏ பி. ஸோ ஏபிசி ஆர் இன் ஏபி. we know that 2b equal to a plus. இது தெரியுமா? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அது வந்து டபுள் ஆஃப் த மிடில் வேல்யூ. ஏபில எப்பவுமே இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 கொடுக்குறேன், 5 கொடுக்குறேன், 7 கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. 3 + 7 எவ்வளோ, 10. அது வந்து 5ஓட 2 தான். 5 × 2 தான் இது. இது தெரியும், தெரிஞ்சு இருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து நம்ம எப்போதும் படிச்சுட்டு இருக்கோம். ஏபி வந்து 10th இருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சு நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஃபைன். ஸோ ஐ எம் கோன் சேஞ்ச் திஸ் R1. R1 நான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சார் சேஞ்ச் பண்ணலாம், எனக்கு இது வரணும் ஆக்சுவலா. 2b ஈக்குவல் டு a plus c வரணும். ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம், 2b ஈக்குவல் டு a plus c னா 2b minus a minus c ஈக்குவல் டு 0வா? ஓகே, நான் இதுல இருந்தே இப்போ ரிசல்ட் கொண்டு வரேன். 2bன்றது எனக்கு எப்போ வரும், எனக்கு 2b நான் எப்போ சேஞ்ச் பண்ணலாம்னா R2 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 2R2 மைனஸ் R1 மைனஸ் R3 போடுறேன். நல்லா கவனிங்க, இதுல இருந்தே கொண்டு வந்துடுறேன். 2 p எங்க இருக்கு, R2ல இருக்கு, a எங்க இருக்கு, R1ல இருக்கு, c எங்க இருக்கு, R3ல இருக்கு. இப்போ இது என்ன ஆகும்னு பாருங்களேன், நீங்களே கொஞ்சம் யோசிங்களேன். 2R2 நான் பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்றேன். 2 டைம்ஸ் இங்க என்ன இருக்கு, x plus 2 இருக்கா மிடில்ல. ஸோ 2 டைம்ஸ் x plus 2 மைனஸ் x plus 1 மைனஸ் x plus 3ன்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்க, 2x plus 4 இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் x minus 1 மைனஸ் x minus 3 வருமா. இங்க பாருங்க எல்லாம் கேன்சல், 2x x கேன்சல், 3 1 4 எல்லாம் கேன்சல். அப்போ ஃபர்ஸ்ட் 0 தான் வரும். இதே தான் உங்களுக்கு மற்றதுக்கும் 0 வந்துடும். சரியா? அண்ட் செகண்ட் ரோவும் செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் டோன்ட் சேஞ்ச். ஆன்சர் என்ன, சம்மம் முடிச்சிட்டேனே. நான் எவ்வளோ மெனக்கட்டு உங்களுக்கு 0 கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஒரு ரோவோ இல்லை ஒரு காலமோ 0 கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆன்சரும் உங்களுக்கு 0 தானே. புரிஞ்சு, அவ்வளோதான். நீங்க யோசிக்கலாம், சார் ஏன் 0 ஆக்குறதுலேயே குறியா இருக்காருன்ட்டு. நான் குறியா இல்லை, அது ஆக்சுவலாக வருது ஆன்சர். வருது, நான் பண்றது. நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்டர்மினன்ட்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல 0 கொடுத்துருக்காங்க. 0 வர வைக்க முடியுமா இல்லையான்னு நீங்க பார்த்துக்கோங்க. புரியுதா? 0 வர வைக்க முடியுமா இல்லையான்றது நீங்க they are giving options 0 contains இருக்கு அப்படின்னா நீங்க சரியா?
அடுத்த சம் பாருங்க. If a plus b plus c equals to 0, one root of this a plus b plus c 0. ஸோ போன சம்லயே நமக்கு ஒரு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ யோசிப்பீங்க, ஆஹா இங்க 0 கொடுத்துட்டாங்க, அப்ப இங்கே நமக்கு 0 வருமானு பார்க்கலாம். லைன்டா நம்ப கூடாது, சம்டைம்ஸ் மாறும். ஓகேவா? இஃப் a plus b plus c equal to 0னா இதுல என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ இதுல இருந்து நல்லா கவனிங்களேன். இப்போ இதுல இருந்து என்ன பண்ணா எனக்கு a plus b plus c வரும்? என்ன பண்ணா ஐ வில் கெட் a plus c plus ரோவை தான் கண்டிப்பா நான் ஆட் பண்ணி ஆகணும். ரோவையோ இல்ல காலமையோ ஆட் பண்ணலாமா? ஏன்னா எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆகி தான் இருக்கு. ஸோ ஐ வில் டூ லைக் திஸ். C1 இஸ் ஈக்குவல்ஸ் டு C1 பிளஸ் C2 பிளஸ் C3 மூணுமே ஆட் பண்றேன். C1 ஓகேங்களா? C1 C2 வச்சு என்ன பண்றோமா? நீங்க ரோல பண்ணாலும் பண்ணலாம். இல்ல நான் இங்க பண்றேன். இது ஃபுல்லா இப்படி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரோல ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, ரோன்னு சொல்றேன். காலம்ல ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? A பிளஸ் B பிளஸ் C மைனஸ் X. இது C, இதுவும் அதே தான். என்ன ஆகும்? A பிளஸ் B பிளஸ் C மைனஸ் X இருக்கும். இதுவும் A பிளஸ் B பிளஸ் C மைனஸ் X இருக்கும். C2வும் C3 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கும். C B minus X A and then B A. ஓகேவா? இப்போ இது நமக்கு 0, இது 0, இது 0. அப்ப மீதி எனக்கு என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இருக்கு. சி பி மைனஸ் எக்ஸ் ஏ இருக்கு. பி ஏ சி மைனஸ் எக்ஸ். அப்போ எனக்கு மைனஸ் எக்ஸ் காமனா இருக்கா? அப்ப நான் மைனஸ் எக்ஸை பொதுவாக எடுத்துடலாம். எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 1 1 வரும். சி பி மைனஸ் எக்ஸ் ஏ கிடைக்கும். பி ஏ சி மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இது ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0ன்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கவனிச்சிங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு சம்திங் ஈக்குவல் டு 0னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஆஹா, இந்த சம்முக்கு அப்போ ஆன்சர் 0 தான் வருது. ஏன்னா கோயில் கேள்வியில் அவங்க தெளிவாக கேட்டிருக்காங்க. 1 ரூட் தானே கேட்குறாங்க. 1 ரூட் தான் கேட்குறாங்க. சி ப்ராபப்ளி நீங்க இப்போ இந்த மேட்ரிக்ஸஸ் வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னாலும் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். சரியா? பட் இப்போதைக்கு அது மேட்ரு கிடையாது. நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் இன்டூ சம்திங் 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். யா, அடுத்த சம் போயிடலாமா? கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கேட்கறேன் கூட வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ட்ரை அவுட் வென் த கொஸ்டின் அப்பியர்ஸ். ஒரு கொஸ்டின் வரும்போது டக்குன்னு நீங்க பாஸ் பட்டன் அமுத்திட்டு நீங்களே ட்ரை பண்ண பாருங்க. ஓகேங்களா? இல்ல சுத்தமா எனக்கு புரியல அப்படின்னா மட்டும் தான் நீங்க வீடியோ கண்டினியூ இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நான் பாதி வரைக்கும் போடுறேன், முக்கால்வாசி வரைக்கும் போடுறேனாலும் தயவு செஞ்சு ரொம்ப முக்கியம். செல்ஃப் டூயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் மேண்டேட்டரி. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க வேலைக்கு ஆகாது. ஓகேவா? இந்த சம் என்ன பண்ணலாம் பாருங்க, யோசிங்க. ஆப்ஷனை பாருங்க. சரிங்களா? ஆப்ஷன்ல எதுவும் 0 கிடையாது. அப்போ 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. ஆனா எந்த ஆப்ஷன் வரா மாதிரி நம்ம பண்ண முடியும்ன்ற மாதிரி பாருங்க. எல்லாமே ஒரே ஒண்ணுதான். மேட்ரிசஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். என்ன 1ல வந்து அது தனியா இருக்கு. ஏல ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஆப்ஷன் சில வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. அப்புறம் நன் ஆஃப் திஸ் இருக்கு. என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சிங்களா? எஸ். ஓகே, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, எல்லாமே B1 C1 C1 A1 A1 B1 எல்லாமே பாருங்களேன். உங்களுக்கு ரோ வைஸ் தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? அப்போ காலம் வைஸ் நான் ஆட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. காலம் வைஸ் நான் வந்து இதை ஆட் பண்ண போறேன். அதாவது இதையும் இது கூட நான் ஆட் பண்றேன். இதையும் நான் இது கூட ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? இப்படி ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? அதாவது நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. C1 இஸ் ஈக்குவல்ஸ் டு C1 பிளஸ் C2 பிளஸ் C3 மொத்தமா ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமா ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? இது ஃபுல்லாவே நல்லா கவனிங்க. நான் வந்து இப்படி ஆட் பண்றேன். இதை தனியா ஆட் பண்றேன். அண்ட் தென் இது தனியா ஆட் பண்றேன். அண்ட் தென் இது தனியா ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்பொழுது C1ல போட போறேன். காலம் 1ல போட போறேன். ஸோ இஃப் ஐ எம் டூயிங் இட் லைக் திஸ், 2 B1 வருமா? B1 பிளஸ் B1 2 B1 வரும். அதே மாதிரி A1 பிளஸ் A1 2 A1 வரும். C1 பிளஸ் C1 2 C1 வரும். அப்போ காமனா ஐ கேன் டேக் 2 டைம்ஸ் A1 பிளஸ் B1 பிளஸ் C. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா ஒன்று பண்ணிடலாம். இதுவுமே எனக்கு C2வே பாருங்களேன். C2மே வந்து எனக்கு A1 காமனா இருக்கு. A2 காமனா இருக்கு. A3 காமனா இருக்கா? ஸோ இதில் நான் ஒன்று பண்ணிடுறேன். C2 ஈக்குவல் டு C2 மைனஸ் C3 பண்ணிடுறேன். சரியா? அதே மாதிரி C3யுமே நான் C3 மைனஸ் C2 மாற்றி மாற்றி மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னவா மாறினது? வெறும் C1 B1 மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயுமே 2 டைம்ஸ் இது என்ன ஆகும்? What is going to happen here? Again A2
B2 C2ன்னு வரும். இதை மைனஸ் பண்ணா A2 A2 கேன்சல் ஆகிடும், C2 கிடைக்கும், இங்க B2 கிடைக்கும். அது மாதிரி இதுவுமே 2 டைம்ஸ் A3 B3 C3 வருமா, இங்க எனக்கு C3யும் B3யும் கிடைக்கும். இப்ப காமனா 2வை இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபுல்லா எடுத்துடுறேன், 2வை காமனா எடுத்துடுறேன். ஸோ எனக்கு ரிமைனிங் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3ன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. நெக்ஸ்ட் C1 C2 C3 B1 B2 B3. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. வெளில 2 இருக்கிறதால நமக்கு 2 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ் பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணல, கஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது டேர்ம் வந்துச்சுன்னா நன் ஆஃப் திஸ் போக சான்சஸ் இருக்கு. சரியா? நீங்க வந்து இங்கேயே அவசரப்பட்டு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போக கூடாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன எனக்கு இது வரணும், மற்ற எலமெண்ட் எல்லாம் இது வருதான்னு பார்க்கலாமா? எஸ், மற்ற எலமெண்ட் இதெல்லாம் வருதா பாருங்க. இங்க என்ன இருக்கு ஆப்ஷன்ல? A1 A2 A3 மட்டும்தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கா? அப்ப நான் அதை மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணணும்? நான் எனக்கு இந்த B1ம் C1ம் மைனஸ் பண்ணிடணும். எப்படி மைனஸ் பண்ணுவீங்கன்னா, C1 இஸ் ஈக்குவல்ஸ் டு C1 மைனஸ் 2 மைனஸ் C3. காலம் 1 காலம் 2 காலம் 3 வந்து நான் மைனஸ் பண்ண. சரிங்களா? இப்படி மைனஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? A1ல இருந்து மைனஸ் B1 மைனஸ் C1 போயிடுமா? அப்போ எனக்கு வெறுமனே A1 கிடைக்கும், வெறுமனே B1 கிடைக்கும், சாரி வெறுமனே A2 வரும். A1 A2 A3. புரியுதுங்களாமா? நான் மைனஸ் பண்றேன். எப்படி மைனஸ் பண்றேன்? A1 பிளஸ் B1 பிளஸ் மைனஸ் C1 மைனஸ் B1 பண்றேன். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடுறேன், இதையும் மைனஸ் பண்ணிடுறேன் ஒரே ஸ்டெப்லயே. அப்பதான் எனக்கு எல்லாமே கேன்சல் ஆயிட்டு வெறும் A1 மட்டும் தனியா நிற்கும். அதை தான் அடுத்தடுத்த ரோவுக்கும் காலமுக்கும் பண்ண போறேன். இங்க A1 A2 A3 வந்துச்சா? ஓகே, சூப்பர். அடுத்து இதுல இருந்து திருப்பி நான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலே போதுமே. C1 C இது அப்படியே தானே இருக்கு. ஸோ ஐ வில் டூ C2 இன்டர்சேஞ்ச் C3. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிரும்? B1 B2 B3 C1 C2 C3. இப்போ சொல்லலாம் ஆன்சர் இஸ் ஆப்ஷன். புரியுதா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் வருதா இல்லையான்னு நீங்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் செக் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. இல்ல நீங்க பாதியிலே முடிச்சுட்டு இதுதான் சார் வரும்னு சொல்லிட்டு நீங்க அவசரப்பட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு வேற ஆப்ஷன் வந்துட்டு நன் ஆஃப் திஸ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா? நன் ஆஃப் திஸ் கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்கனாலே நீங்க வந்து எப்பவுமே உங்க ஆன்சர்ஸ் வந்து ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் செக் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? புரிஞ்சுதா? அடுத்த சம் பார்க்கலாம். இது என்னது? ஓகே, இது பேசிக்மா. இனிமே வரது எல்லாமே கொஞ்சம் அல்ஜிப்ரா ஆஃப் மேட்ரிசஸ் பேஸ்டு கொஸ்டின், அதாவது ஆட் சப் தான் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் 3 2 மைனஸ் 1 0. இன்னொன்னு எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் 2 3 4. இது வந்து ஆக்சுவலா ஸ்டேட் போர்டு பசங்களா இருந்தீங்கன்னா 10th போட்டுட்டு இருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட்லயே உங்களுடைய எக்ஸசைஸ் 3.18 3.18ல வரும். அது 3.19ல வரும். 18ல வரும். இஃப் யூ ஆர் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டா இருந்தீங்கன்னா, 11th ஆந்தீங்கன்னா நீங்க ஆப்வியஸ்லி நீங்க 12th தான் படிச்சிருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்போ கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்க? ஒய் தானே கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் ஈக்குவேஷன் 1 போட்டுக்கோங்க, ஈக்குவேஷன் 2 போட்டுக்கோங்க. நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒய் கேன்சல் ஆயிடும். அப்புறம் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி சப்ஸ்டிட் பண்ற மாதிரி வரும். அது டபுள் வேலை. அப்படி பண்ணாதீங்க. ரேதர் தான் நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ணிடுறேன் டைரக்டா. ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 பண்றேன். அப்போ எனக்கு என்னவா மாறும்? இது மைனஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ ஒய் பிளஸ் ஒய் எனக்கு என்ன கிடைக்கும்? 2y வருமா? 2y இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் 2 3 4 மைனஸ் 3 2 மைனஸ் 1 0ன்னு பண்ண போறேன். ஸோ ஹியர் ஐ எம் சப்ட்ராக்டிங் ஃப்ரம் 2 மைனஸ் 1 தான். ஈக்குவேஷன் 2ல இருந்து நான் 1 மைனஸ் பண்றேன். ஸோ 2y இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் 3 என்ன ஆகும்? மைனஸ் 2 minus 2 minus 2 is minus 4, 3 plus 1 is 4, and then 4 minus 0 0. So y 2 இந்த பக்கம் வந்து கேன்சல் ஆகுமா? So I'm going to get minus 1 minus 2 2 2. ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான் இந்த சம்முக்கான ஆன்சர். சிம்பிள் தான். பி கேர்ஃபுல் வித் த சிம்பிள்ஸ் alone. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி. வெறும் ஆர்டர் மட்டும் தான் கேட்குறாங்க. இந்த 3 மேட்ரிசஸை மல்டிப்ளை பண்ணா அந்த ஆன்சருடைய ஆர்டர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நார்மலாகவே என்ன தெரியும்னா 2x3 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இல்லை 3x2 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இந்த ரோ இந்த காலம் சேமா இருந்ததுன்னா வி கேன் மல்டிப்ளை தெம். நம்ம இதை மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ என்ன ஒரு ரிசல்ட் வந்து இந்த ரெண்டு தான் ரிசல்ட்.
இன் பிட்வீன்ல சேம் நம்பர் இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். இந்த ஃபர்ஸ்டுடைய காலம் இதுதான் வந்து சேம். ஸோ ஏ கிராஸ் பி, இன்னொன்று வந்து பி கிராஸ் சி இருக்குன்னா பி போயிடும். ஸோ ஏ இன்டூ சி தான் வரும். சரியா? அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ இந்த எக்ஸ் ஒய் இசட் மட்டும் கொடுத்துருக்காங்களா, அதோடைய ரோ வந்து 1, காலம் வந்து 3. செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து 3/3யா, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 கிராஸ் 3 தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆர்டர். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராஸ் 1, 3 கிராஸ் 1 தேர்ட். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ 1 கிராஸ் 1 தான் ஃபைனல் ஆன்சர், ஆப்ஷன். சிம்பிள். மல்டிப்ளை பண்ண சொல்லலை, தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு டூ ஒன்லி த ஆர்டர் மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும்பா. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் ஆஸ்கிங் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க, அதனால நம்ம சால்வ் பண்ணியா. ஸோ மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறீங்களா பாருங்க. இது எல்லாமே டூயபிள் தான், போடக்கூடிய கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு உங்களால் போட முடியும்னா நீங்களே ட்ரை பண்ணுங்க. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் தனியாக ஃபர்ஸ்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 எக்ஸ் 2, அடுத்தது வந்து 2 3 1 0 4 2 0 3 2. சரியா? இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? 1 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ். இது என்ன மேட்ரிக்ஸ்? 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ். அப்போ நடுவில் இருக்கிறத அடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 1/3 மேட்ரிக்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? இங்கே எழுதுறேன். 1 இன்ட்டு 2 2 தான். அடுத்து எக்ஸ் இன்ட்டு 0 2 இன்ட்டு 0 எல்லாமே 0 0 வந்துடும். அடுத்து 1 இன்ட்டு 3 3 கிடைக்கும். எக்ஸ் இன்ட்டு 4 4x. அடுத்து 2 இன்ட்டு 3 எக்ஸ்னு வரும். கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு ரோ ஒரு காலம், ஒரு ரோ ஒரு காலம், ஒரு ரோ ஒரு காலம், கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 1 இன்ட்டு 1 1, எக்ஸ் இன்ட்டு 2 2x, 2 இன்ட்டு 2 4னு வரும். சரியா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 2. இது வந்து 4x ப்ளஸ் இது என்னது 9 9ஆ, இது வந்து 2x ப்ளஸ் 5ன்னு வருது. இப்போ அந்த மூணாவது மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல கேள்வியில், அதை வந்து எழுதிக்கோங்க. எக்ஸ் 1 மைனஸ் 1. சரியா? இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ் ஆக்சுவலா? இது வந்து 1/3 மேட்ரிக்ஸ், இது 3/1 மேட்ரிக்ஸ். அப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/1 தான் வரும். ஏன்? இந்த 3 3 அடிபட்டு போயிடும் மிடில் ரெண்டும். இப்போ 1/1 தான் வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 4x ப்ளஸ் 9 1ல மல்டிப்ளை பண்ணா அதே 4x ப்ளஸ் 9 தான் வரும். 2x ப்ளஸ் 5 -1ல மல்டிப்ளை பண்ணா சிம்பிள் மாறிக்கும். ஸோ 2x மைனஸ் ஆயிடும், 5 மைனஸ் ஆயிடும். இப்போ கேள்வி என்ன? இந்த மூணு ப்ராடக்ட் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல, கவனிச்சிங்களா? ஈக்குவல் டு 0. இப்போ சால்வ் பண்ணுங்கம்மா, என்ன கிடைக்கும் பாருங்க. 2x 4xஆ, 9 மைனஸ் 5 4 தான். ஸோ 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0னா 4x ஈக்குவல் டு -4, x இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 தான் உங்களுடைய ஆன்சர், ஆப்ஷன் ஏ. கரெக்டாக போட்டிங்களா யாராவது? எஸ். யாரெல்லாம் இந்த சம்ம கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். அட்லீஸ்ட் கமெண்ட்ல கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா? அப்பதான் தெரியும், ஓகே இதெல்லாம் பாக்குறாங்க, இந்த சம்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். யாருமே கமெண்டே பண்ணலன்னா ஓகே, யாரும் பார்க்கல போலான்னு நினைச்சு மேபி வீடியோஸ்லாம் ஸ்டாப் பண்ண கூட ஆரம்பிச்சிருவேன். மேக் ஷூர் எனக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாதான் சேனல்லாம் கண்டினியூ ஆகும் இந்த சீரீஸ். நெக்ஸ்ட் பாருங்க. 1 2 2 1 xy நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. 1 2 2 1 மல்டிப்ளை வித் எக்ஸ் அண்ட் ஒய். இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், 2 இன்ட்டு ஒய் 2y, 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 1 இன்ட்டு ஒய் 1y இஸ் ஈக்குவல்ஸ் டு அவங்க 5ம் 4ம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதானே? ஸோ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இது ஈக்குவேஷன் தான், 1 கிராஸ் 1 தானே. இது என்னது என்னாச்சு பார்த்தீங்களா? 1 கிராஸ் 1 மேட்ரிக்ஸ் வந்துச்சு, ஈக்குவேஷன் வந்துச்சு. இதை சால்வ் பண்ணுங்க, எது ஆன்சராக வரும்? ஸோ ஐ வில் மல்டிப்ளை திஸ் வித் 2. அப்போ என்ன ஆகும்? 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 10ன்னு வரும். சரி, அதை மைனஸ் பண்ணுறேன். என்ன ஆகும்? -3y ஈக்குவல் டு -6. y ஈக்குவல் டு 2 வரும். y ஈக்குவல் டு 2னா x ஈக்குவல் டு 1. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. சிம்பிள். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் 9th படிச்சிருக்கோம், புதுசு கிடையாது. என்னடா டக்குன்னு முடிச்சாருன்னா யோசிக்கக்கூடாது. 9th படிச்சது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் எப்படி சால்வ் பண்ணுறது, எலிமினேஷன் மெத்தட் இருக்கு, கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் இருக்கு, சப்ஸ்டியூஷன், ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது உங்க தலை, உங்க பாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த சம் போலாம். வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? இஃப் a equal to -1 2 3 -1, then element of a21 of a square. So a square they are asking. a square கண்டுபிடிங்க பார்ப்போம். எஸ். so a square எப்படி கண்டுபிடிக்கணும்? எனி ஐடியா? a square is equals to what? a into a தான். அப்படியே ஸ்கொயர் பண்ணக்கூடாது,
சரியா? சில பேர் அத பண்ணுவீங்க. -1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு உள்ள இருக்கிற எலிமெண்ட்ட டைரக்ட்டா ஸ்கொயர் பண்ணுவீங்க. டோன்ட் டூ தட் மிஸ்டேக். சரியா? ஸோ தனித்தனியா போடணும். -1, 2, 3, -4 அகைன் -1, 2, 3, -4 இப்படி தான் பண்ணணும். நவ் ஸ்டார்ட் மல்டிப்ளையிங் தெம் இன்சைட். 1 1s are 1, 2 3s are 6. 1 into 2 -2, 2 4s are -8. 3 into 1 -3, 4 3s are -12. 3 2s are 6, 4 4s are 16. இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? they are asking only the position of A21 தான். A21 என்னது? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதாவது எது? எந்த பொசிஷன் they are asking? இந்த பொசிஷன் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? -15 ஆப்ஷன் பி. இதெல்லாம் முடிஞ்சுதா? இதெல்லாம் பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இது ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் கொடுக்குறேன். இவ்வளோ ஈஸியாக இருக்குமா ஜேஇ? தான் ப்ராக்டிஸ், உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் தான். அடுத்த கேள்வி பாருங்க. தயவு செஞ்சு பிஒய்க்யூ செஷன்லாம் நிறைய பாருங்க. நான் வந்து சாப்டர் வைஸ் வந்து பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ற செஷன் நான் நிறைய போடுவேன். அதையுமே பாருங்க. இல்லை வீடியோஸ் வந்து நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோவுமே ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் வீடியோ தான் போடுவேன். ஏன்னா நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் ஆகணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம் பாருங்க பார்ப்போம். இதை ட்ரை பண்ணுங்க. இதுதான் நான் சொன்னது. மேட்ரிசஸ் தான், பட் உங்களுக்கு உள்ள இருக்கிற எலிமெண்ட்ல எப்படி கொடுத்துருக்காங்க? எலிமெண்ட்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இ ஆஃப் தீட்டா இது கொடுத்துருக்காங்க. அப்போ இ ஆஃப் ஆல்ஃபா இன்டு இ ஆஃப் பீட்டா என்ன வேல்யூ கேட்குறாங்க. சரியா? அப்போ மல்டிப்ளை பண்ணோம். இ ஆஃப் ஆல்ஃபா இன்டு இ ஆஃப் பீட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? தீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபாவும் பீட்டாவும் போடணும். அப்போ இ ஆஃப் ஆல்ஃபா போட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு வரும். புரியுதா? இன்டு இப்போ பீட்டாவுக்கு போடணும். அப்போ என்ன எழுதுவீங்க? காஸ் பீட்டா சைன் பீட்டா. அடுத்து இதுக்கு என்ன பண்ணுவீங்க? மைனஸ் சைன் ஆல்பாக்கு மைனஸ் சைன் பீட்டா காஸ் பீட்டா. நீங்க வெறும் அந்த வேரியபிள் மட்டும் மாத்தினா போதும், சைனோ காசோ மாற்றக்கூடாது. சரியா? இந்த இடத்துல வெறும் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. பீட்டா மொத்தம் ஆல்ஃபாவை மாத்துறீங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு ஆல்ஃபா கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்டூ போட்டுட்டு இங்க பீட்டா கொடுத்ததால மொத்தத்தையும் நீங்க பீட்டாவை தான் மாற்றணும். சரியா? நவ் யூ டூ யுவர் ரெகுலர் மல்டிபிகேஷன். என்ன பண்ணோம்? காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா cos alpha into cos கரெக்டாக பண்ணுங்க. cos alpha into beta minus sin alpha into sin beta. sin alpha into sin. புரியுதா? அது செகண்டுக்கு வாங்க. cos alpha into sin beta நீங்க ஆர்டராகவே கூட எழுதிக்கோங்க. நான் வேணா மாத்தல, நான் வேணா ஆர்டராகவே எழுதுறேன். cos alpha sin beta இது sin cos பிளஸ் இருக்கா? ஸோ பிளஸ் sin alpha cos beta. புரியுதா பாருங்க? எஸ். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா உங்க விஷயத்தை மாற்றியது. அடுத்து செகண்ட் வாங்க. மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அடுத்து காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ்ல வந்துடும். பிளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு வரும். புரியுதா பாருங்க? இப்போ இது எல்லாமே நமக்கான பேசிக் ஃபார்முலாஸ் தான். எஸ். என்ன ஃபார்முலாஸ் எழுதணுமா உங்களுக்கு? என்ன ஃபார்முலா? சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலாவும் காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலாவும் தான் இங்க இருக்கு. சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. சரிங்களா? சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன? சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனும் காசும் இது மாறி மாறி இருந்ததுன்னா சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. சரியா? சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இப்போ அதுவே உங்களுக்கு ரெண்டும் ஒன்னா வரும். காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா ஃபார்முலா என்னன்னா ஒன்னா வரும். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா இங்க பிளஸ் இருந்தா மைனஸ்ல வரும். மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். சரியா? இப்போ இது ரெண்டும் சைன்ல இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு காஸ்ல வரும். செக் பண்ணி பாருங்க. நீங்களே பாருங்க பார்ப்போம். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்றது காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ். அடுத்து இது ரெண்டும் பாருங்க மிக்ஸ் பண்ணி இருக்கா? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மிக்ஸ் பண்ணி இருக்கா? பிளஸ் இருக்கா? அப்போ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலா இது. இப்போ இதுல மைனஸ் நான் காமனா எடுத்துறேன். மைனஸை காமனா எடுத்துட்டா எனக்கு இது பிராக்கெட்டா போட்டுட்டு நான் பிளஸ்ல போட்டுக்கலாமா? அப்ப எனக்கு இது வந்து மைனஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா பிளஸ் அண்ட் இது ரெண்டும் உங்களுக்கு சேம் தான். அப்ப இதுவும் உங்களுக்கு காஸ் ஆல்ஃபா. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இ ஆஃப் ஆல்ஃபான்றது ஆல்ஃபா இருக்குது, இ ஆஃப் பீட்டான்றது பீட்டா இருக்குது. அப்ப இந்த இடத்துல இதுவே தான் உங்களுக்கு கொஸ்டின்லயும் இருக்கு. தீட்டாக்கு பதிலா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டாக்கு பதிலா
என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கு. கொஸ்டினை பாருங்களேன். காஸ் தீட்டாவா? இது காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. சைன் தீட்டாவா? சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ரிமைனிங் எல்லாமே அதே தானே இருக்கு. அப்போ இது வந்து நத்திங் பட் யுவர் இ ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன். புரிஞ்சுதா? அப்படியே ரீப்ளேஸ் ஆகுது பாருங்க. தீட்டாக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா பீட்டாவை மாத்தினா எனக்கு ஆன்சரும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டால வருதுன்றது தான் சொல்யூஷன். இது புரிஞ்சுதாமா இது? எஸ். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்ப்போம். இதை நீங்க ட்ரை பண்றீங்களா? நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டோம்ல, அதே தான் இங்க. நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டோம்ல, அதே தான் இங்கேயும் இருக்கு. சரிங்களா? ட்ரை பண்ணலாமா பாருங்க. எஸ். இது வந்து நான் உங்க கையில கொடுத்துறேன். செல்ஃப் டூன்னு கொடுத்துறேன். ஏன்னா இதே சம் நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஸோ செல்ஃப் டூ அப்படின்னா என்னன்னா ட்ரை பை யுவர் செல்ஃப். சரிங்களா? ட்ரை பை யுவர் செல்ஃப் அண்ட் கைண்ட்லி கமெண்ட் யுவர் ஆன்சர். இந்த சம் நம்ம போட்டுட்டோம், அதனால நான் ஸ்கிப் பண்றேன். சரிங்களா? ஸோ ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் யுவர் ஆன்சர் வித் த நேம். நேமோட கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த சம் போயிடுறேன். இந்த சம் பாருங்க. A equal to PQ minus QP, B equal to RS minus SR னா ஏபியும் பிஏவும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் அவனை வேற வழி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் பண்ணுங்க. PQ minus QP RS minus SR மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன ஆகும்? P into R PR, Q into S minus QS, P into S PS, Q into R plus QR. அடுத்து Q into R minus QR, P into S minus PS, minus Q into S minus QS plus PR. ஸோ ஏபி வந்து இது வருது. அடுத்து பிஏ சர்ச் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு. 6 எஸ் மைனஸ் எஸ் 6 PQ minus QP எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணுங்க. P into R PR, S into Q QS, P into R QR, S into P PS. பண்ணா வர மாதிரி தான் இருக்குல்ல. மைனஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் எஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு கியூ மைனஸ் கியூஆர் மைனஸ் எஸ் இன்ட்டு கியூ மைனஸ் கியூஎஸ் ஆர்பி. சேமாக தான் இருக்கு ரெண்டுமே. போத் ஆர் சேம் தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏபி ஈக்குவல் டு பிஏ தான் ஆன்சர். ஏபி ஈக்குவல் டு பிஏ தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏபி ஈக்குவல் டு பிஏ தான் உங்களுடைய ஃபைனல். சரியா? இது சிம்பிள் 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 தான். அடுத்த சம் போயிடலாம். ஸோ ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்கம்மா. இது அகைன் டூயபிள் தான். இதெல்லாம் டூயபிள், போடக்கூடிய கொஸ்டின் தான். இது எல்லாமே ஈஸியாக போடலாம். ஸோ ஏபி மல்டிப்ளை பண்ணுங்க. 1 2 3 0 3 4 1 6. மல்டிப்ளை பண்ணுங்க தனித்தனியா. 1 3s are 3, 2 1s are 2. நல்லா கவனிங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அடுத்து இதையும் செகண்ட் டே மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? ஸோ அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 1 4s are 4, 2 6 are 12. அடுத்து 3 3s are 9 plus 0, 3 4s are 12 plus உங்களுக்கு என்ன கிடைக்குது? 5 9 16 12 கிடைக்குது. இது வந்து ஏபி. ஆக்சுவலா ஏபி உடைய டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்க. அப்போ தலைகீழா மாற்றணும். தலைகீழா மாற்றினா என்ன ஆகும்? 5 16 இப்படி வந்துடும், 9 12 இப்படி வந்துடும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 5 9 6 12 தான் உங்களுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க? சிம்பிள் சிம்பிள் தான். போடக்கூடிய கொஸ்டின் தான். டூயபிள் கொஸ்டின். அடுத்த சம் போலாம். போன சம்ல மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம். ஆனா இங்க பாருங்களேன், டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ண சொல்றேன். ஸோ பி கொடுத்துட்டாங்களா? அப்போ பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன ஆகும் பாருங்க. பி டிரான்ஸ்போஸ் என்ன எழுதுங்க? 4 7 1 2ன்னு போடணும். ஏ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணணும்? 2 -7 -1 4 போடணும். அதாவது என்ன ஆகும்னா டிரான்ஸ்போஸ்ல இந்த பக்கம் இருக்கிற 2 டேர்ம்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். எந்த பக்கம் இருக்கிறது? இது மட்டும் மாறும். இந்த 1 7 மட்டும் உங்களுக்கு மாறிடும். இந்த -7 -1 மட்டும் உங்களுக்கு மாறிடும். அவ்வளவுதான். ஏன்னா இந்த 2 4 உங்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. ஆன்சர் என்ன வருது பாருங்க. 4 2s are 8, 7 1s are -7, 4 7s are -28, 7 4s are +28, 1 2s are 2, 2 into -1 -2, 1 7s are -7, 2 4s are 8. உங்களுக்கான ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 0 0 1. ஆன்சர். இது என்ன மேட்ரிக்ஸ்? ஆக்சுவலாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்.
1001. ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1001 கிடைக்கும். புரிஞ்சுதா? அடுத்த சம் போயிடலாம். நெக்ஸ்ட், in the following singular matrix is, what is mean by singular matrix? Singular matrix na determinant will be 0. எங்க determinant 0 ஆகும்? A செக் பண்ணுங்க, A செக் பண்ணுங்க. 3 2s are 6 minus 3 not equal to 0. B செக் பண்ணுங்க. 3 3s are 9 minus 4 not equal. எப்படி பண்றது தெரியுதா? இப்படி இருக்கும். 3 2 2 3 னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை தான். அடுத்து சி என்ன? 0 1s are 0 minus 2 again not equal to 0. வேற வழியில் டி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 12 2s are 24 minus 4 6 are 24 equal to 0. Therefore your answer is option D. ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் வில் பி 0. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் டிட்டர்மினன்ட் வந்து 0 வராது. நம்ம வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்ல. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் அட்ஜாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் கான்செப்ட்ஸ் இன்வெர்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு. கொஸ்டின்ல தே ஹவ் கிவன் கிளியர்லி சிங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? given determinant of A is equals to 0. given determinant of A is equals to 0. அப்போ determinant of A எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 times k into 1k minus 5 2s are 10 plus 3. சார் மைனஸ் தானே சார் போடணும்னு யோசிப்பீங்க. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குல்ல, அதனால ப்ளஸ் 3 போட்டுக்கிறேன். 4 1 2s are 2 minus 4 5s are 20 plus 2 times 2 2s are 4 minus 4k is equals to 0. சால்வ் பண்ணுங்கம்மா. ஸோ k minus 10 plus இது மைனஸ் 18 வருமா? அப்போ 3 18 எவ்வளோ? 54 வருமா? ப்ளஸ் 2 நாள் 8 மைனஸ் 2 நாள் 8 k ஈக்குவல்ஸ் டு 0. சரியா? அப்போ என்ன ஆகும்? 10 2 மைனஸ் 2 மைனஸ் 56 மைனஸ் 7k ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 7k ஈக்குவல் டு 56, k ஈக்குவல் டு மைனஸ். ஆப்ஷன் டி. சிம்பிள். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் போட்டீங்கன்னா இதெல்லாம் தத்தக்கா புத்தகா கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின் இதெல்லாம். சரியா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அடுத்த சம் ஓடிடலாம். அடுத்த சம் ஓடிடலாம். மேட்ரிக்ஸ் இஸ் ஏ டேஷ் மேட்ரிக்ஸ். இது என்ன மேட்ரிக்ஸ்மா? நம்ம ஒரு சம்ல போட்டோமே ஆரம்பத்துல நம்ம ஒரு சம் போட்டோமே. இது என்னது? இதுக்கு பேர் என்ன? இந்த மேட்ரிக்ஸ் இதுவும் இப்படி இருந்ததுன்னா என்ன சொன்னேன்? இங்க மைனஸ்னா பிளஸ் 5னா இங்க மைனஸ் 5 இருக்கு, இங்க மைனஸ் 11னா இங்க பிளஸ் 11 இருக்கு, இங்க 7னா இங்க மைனஸ் 7. அதாவது இங்க இது வந்து ஒரு மிரர் வச்சோம்னா ஆப்போசிட் சிம்பிள் இருக்குன்னு சொல்லுவோம்ல. இது பேர் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதுக்கு பேர் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். நான் கூட அந்த சம்மு போடும்போது கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொன்னால அதோட ஆன்சர் தான் இங்க இருக்கு. சரியா? சப்போஸ் உங்களுக்கு அது எக்ஸாக்டா சேமா இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரியா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 0 0 வரும். இப்போ இங்க ஏனா இங்க ஏ தான் இருக்கும், இங்க பின்னா இங்க பி தான் இருக்கும், இங்க சின்னா இங்க சி தான் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஆப்ஷன் டி, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதுவே உங்களுக்கு சிம்பிள் மாறி இருக்கு, ஒரு இடத்துல ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் சிம்பிள் மட்டும் மாறி இருக்குன்னா தென் இட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். புரியுதா? ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இருக்கு. எவ்ரி மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் சம் ஆஃப் டூ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் அப்புறமா. சரியா? ஐ திங்க் ஒரு சம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதையுமே பார்க்கலாம். இந்த சம் இது புரிஞ்சது இல்ல, அவ்வளவுதான். இப்ப அடுத்த சம் பாருங்க. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட் கேட்கறாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இதோட ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட் என்னன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பை 2 நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பை 2 தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? இதுதான் ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட். ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் ஏ. சரியா? ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் ஏ. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மேட்ரிக்ஸுமே கேன் பி ரிட்டன் as சம் ஆர் சப்ட்ராக்ஷன். சம்ல தான் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா எழுத முடியும். அது எப்படி எழுத முடியும்னா அது தனியா ஒன்று இருக்கு. பட் அதுல இருந்து நாம ஸ்கியூ சிமெட்ரிக் மட்டும் எடுக்கணும்னா ஏ மைனஸ் ஏடி பை 2 போட்டா போதும். அப்போ இங்க ஏ என்ன வரும்? ஏ மைனஸ் ஏடி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஏ மைனஸ் ஏடி கண்டுபிடிங்க. -1 7 2 3 மைனஸ் -1 7 2 3. புரியுதா? இதை அப்படியே டி டிரான்ஸ்போஸ் பண்றேன். இப்போ மைனஸ் பண்ண என்ன ஆகும்? -1 மைனஸ் ஆஃப் -1 will become 0.
7 minus 2 வந்து 5 கிடைக்கும். 2 minus 7 வந்து -5 கிடைக்கும். 3 minus 3 வந்து 0 கிடைக்கும். சரியா? இப்போ இதுக்கு நான் பை 2 போடணும். அப்போ A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் இதுதான். இதுக்கு நான் பை 2 போட்டா எனக்கு என்ன ஆகும்? 0, 5/2 -5/2 0ன்னு வரும். ஸோ யுவர் ஆன்சர் வில் பிகம் ஆப்ஷன். கரெக்டா பாருங்க. சரியா? பி போட்டு விட்டுறாதீங்க. சிம்பிள் மாறி இருக்காங்க. பியும் டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் சிம்பிள். இது புரிஞ்சுதா? சிம்பிள் சிம்பிள். அடுத்த சம் போயிடலாம். அடுத்த சம் தான் அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட்னா என்னமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? கொஞ்சம் லென்த்தான டாபிக் இது. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னன்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏ உடைய டிரான்ஸ்போஸ் நான் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் ஆஃப் ஏ உடைய டிரான்ஸ்போஸ் நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போறேன். கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின், கொஞ்சம் கவனிங்க. கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க எப்படி பண்ணணும்? நம்ம எந்த ரோ செலக்ட் பண்றோமோ அதை தவிர்த்து மற்றதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து A11 செலக்ட் பண்றேன்னா A11 நான் கேள்வியில் அடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். அப்படிதான். ஓகேவா? ஸோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்ற போறோம் எல்லாத்தையுமே. கோஃபேக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் A11 பொசிஷனுக்கு 7 zeros ஆர் என்ன பண்ணும்? இதை மட்டும் நான் போடுறேன். சரியா? இதை மட்டும் நான் போடுறேன். அதுக்கு என்ன இருக்கும்? 7 zeros are 0, 6 4s are 24, -24ன்னு வரும். புரியுதா? அடுத்து 2, A12 பொசிஷன் எல்லாம் கவனிங்க. நான் 3/3 மேட்ரிக்ஸ் போட போறேன். இப்போ A12 பொசிஷன் பாருங்க. இந்த 2க்கு நான் போடணும். அப்போ இந்த 2 இருக்கிற ரோவும் காலமும் அடிச்சிடணும். அப்போ மீதி இருக்கிறது மட்டும் நான் போட போறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 7 5s are 35. ஆனால் மைனஸ் போடணுமா? 7 5s are 35 -2 4s are 8. உங்களுக்கு சிம்பிள் பொறுத்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சிம்பிள் எப்படி வரும் உங்களுக்கு? பிளஸ் மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு ஆல்டர்னேட்டிவா வரும். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பிளஸ் அப்படியே வந்துடும். நான் மைனஸ் பண்ணும்போது அது மைனஸ் வந்துச்சு. பட் இது ஒரிஜினலா பிளஸ் தான். இப்போ அடுத்து நான் 3 பார்க்கணும். 3 பொசிஷனுக்கு நான் இது ரெண்டு கேன்சல் பண்றேன். அப்போ மீதி என்ன இருக்கு? 5 6 are 30 -0ன்னு வருமா? 30 - 0 30. புரியுதா பாருங்க? இப்போ இதை தான் வந்து அடுத்தடுத்த சமூகம் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ 5க்கு நான் A21 பொசிஷன். A21 பொசிஷன் 5க்கு. அப்போ 5க்குன்னும் போது எனக்கு இது அப்படியே கேன்சல் பண்ணுறேன். இந்த 5 எங்க இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் ரோவும் காலமும் கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஆனா சிம்பிள் பாருங்க, மைனஸ் இருக்கா பொசிஷன்ல? அப்ப நான் மைனஸ் போடணும். நான் ஒன்னும் கலர் மாத்திக்கிறேன். மைனஸ் போட்டுட்டு இப்போ போடுங்க. 7 2s are 14 -6 3s are 18. அடுத்து மிடில் A22 பொசிஷன். மிடில் அப்படியே பிளஸ் மாதிரி கேன்சல் பண்ணிடுறேன். என்ன இருக்கு? 7 into 1 2 into 3ன்னு இருக்கு. ஸோ அதான் பண்ண போறேன். அப்போ என்ன ஆகும்? 7 1s are 7, 2 3s are 6. அடுத்து மைனஸ், இங்க சிம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷன் A23 பொசிஷன் மைனஸ் பண்ணோம். அப்போ இந்த 4ன்னும் போது நான் இதை கேன்சல் பண்ணிப்பேன். அப்போ மீதியை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6 - 2 2s are 4 வரும். ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க? 6 - 4ன்னு போடணும். அப்படிதானே? 6 1s are 6, 2 2s are 4. கரெக்டா போறேனாமா? எஸ், கரெக்டா போறேனா இல்லையா? கரெக்டா தான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ அடுத்து லாஸ்ட் ரோ, கடைசி ரோக்கு எப்படி பண்ணணும்? இந்த 1 2வா 2 பொசிஷன். அப்போ 4 2s are 8 மட்டும் தான் வரும். ஸோ 8 - 0, ஸோ 0 தான். அது ப்ராப்ளம் இல்லை. அடுத்து 6 பொசிஷன்ல ஐ நீட் டு டூ திஸ் ஃபார் 6th பொசிஷன். 6 பொசிஷனுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? 6 பொசிஷனா இந்த டீயை தலைகீழ போட்ட மாதிரி அடிச்சிருங்க. என்ன இருக்கு? 4 1s are 4, 5 3s are 15. அப்போ பொசிஷனும் மைனஸ்ல இருக்கா சிம்பிள்? இந்த சிம்பிள் பாருங்க, மைனஸ்ல இருக்கா? சிம்பிள் மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் போட்டுட்டு 4 1s are 4 -5 3s are 15. கடைசி 7 இங்க போட்டா 0 -5 2s are 10. சரியா? இது கோஃபேக்டர். முதல்ல எழுதிக்கோங்க கரெக்டா. கரெக்டா எழுதுங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? -4. அடுத்து 35 8 பொசிஷன் 27 -27 30. நெக்ஸ்ட் 14 -18 -4 +4 ஆயிடும். 7 -6 1, 6 4 2 -2, 8 -11 +11, இது -10. இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இதோடைய டிரான்ஸ்போஸ். என்ன ஆகும்? -24 4 8, -27 1 11, 30 -2 -2. இது இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல? -24 4 8, -27 1 11 எங்கம்மா இருக்கு? சில இருக்குல்ல? கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஆமா, எல்லாமே இருக்கு. ஒரு எலமெண்ட்டை பாருங்க. நீங்க சும்மா ரேண்டமா 2 3 எலமெண்ட்டை பார்த்துட்டு ஃபைனல் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்னு இடம் மாறி இருந்தா கூட உங்களுக்கு ஆன்சர் நன் ஆஃப் திஸ்ல போயிடும். ஸோ பி கேர்ஃபுல் இன் சால்விங் தட். சில பேர் அதை பண்ணுவீங்க. ஒரு ரோ ஒரு காலம் பார்த்துட்டு ஆமா இருக்குது பண்ணிட்டு போயிடுங்க. டோன்ட் டூ தட்.
9 எலிமெண்ட் இருக்குன்னா அந்த 9 எலிமெண்ட்டும் ப்ராப்பரா கரெக்டான நம்பரோட வித் கரெக்டான சிம்பிளோட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நன் ஆஃப் திஸ் பொறுத்து இருக்குல்ல, அதனால நான் சொல்றேன். நன் ஆஃப் திஸ் வந்துட்ட நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. ஐ திங்க் இதான் கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஆஹா, இது சூப்பரா போடலாமா? ஏ இன்டு அட்ஜாயிண்ட்க்கு என்ன தெரியுமா ஃபார்ம்? ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ கேட்கறாங்கனாலே can easily use determinant of a into I. அவ்வளவுதான் ஷார்ட்கட். நீங்க வந்து ஃபுல்லா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிட்டர்மினன்ட் ஆஃப் a into I நீங்க போட்டாலே போதும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்டார்ட் ஃபைண்டிங் நார்மலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ இந்த 1 வச்சு போட்டா என்ன ஆகும்? 3 2s are 6 minus 1 1s are 1 minus 2 times 2 1s are 0 minus 2 1s are 2 plus 3 times 0 minus 6. ஸோ என்ன ஆகும்? 5 2 2s are 4 minus minus plus 3 6 are minus 18 is equals to minus 9 வருதா? அப்போ இதுதான் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ minus 9 வருதுன்னா நான் என்ன சொன்னேன்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஐன்னு சொன்னேன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? minus 9 ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? 1 0 0 0 1 0 0 0 1. ஆன்சர் எங்கம்மா? ஆப்ஷன் பி. மைனஸ் மட்டும் உள்ள கொண்டு போயிருக்காங்க, 9 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, பட் ஸ்டில் இது சேம் தான். இப்படி இல்லாம நீங்க இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். -9 0 0 0 -9 0 0 0 -9 போட்டாலும் கரெக்ட் தான். பட் ஸ்டில் நமக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்பரை உள்ள தள்ளிட்டு மைனஸ் மட்டும் வெளில வச்சிருக்காங்கல்ல, ஸோ இப்படியுமே இருக்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அவ்வளவுதாம்மா. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இந்த வீடியோல கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மேட்ரிக்ஸ்லேயே இன்னும் சில டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்து வேற ஒரு வீடியோல கொண்டு வரேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கொஸ்டின். எத்தனை சம்ஸ் நீங்களா ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. ஏஇ லெவல் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 50% ஒரு லெவல் கொஸ்டின் தான். ஸோ ஐ வில் பி சால்விங் மோர் பிஒய்க்யூஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ அது எல்லாமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு நிறைய வியூஸ் கமெண்ட்ஸ் வந்தால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை, மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்க. சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா சார், இந்த கலர் யூஸ் பண்ணுங்க, சரியா தெரியல, இல்லை ரொம்ப குட்டியா இருக்கு, ஏதாவது சஜஷன்ஸ் நீங்க சொல்லணும், இல்லை ஏதாவது வீடியோஸ்ல சஜஷன், ஆடியோல சஜஷன் எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட். ஆல்வேஸ் யுவர் ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். பை பை, டேக் கேர். டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். பை.